தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கணிதத்திலே என்ன சப்ஜெக்ட் இருக்கிறதோ அந்த சப்ஜெக்ட் அடிப்படையிலே அவர் தொடர்ச்சியாக வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய வகுப்பினை தோழர் சுரேஷ் அவர்களை நடத்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க பிகின் பண்ணுங்க. சுரேஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் கிளாஸ், எம்டிஎஸ்க்கு எடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணவங்களே தான் அதிகமா இருக்கீங்க. அதனால நம்ம பாத்தீங்கன்னா மேக்ஸ் சிலபஸ்ல ஆஸ் யூஸ்வல் சேம் சிலபஸ் தான். போஸ்ட்மேனுக்கு பிஏக்கு என்ன சிலபஸ் தான், அதே சேம் சிலபஸ் தான் இதுலயும் இருக்கு. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம்ல 10 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நிறைய பேர் ஈஸியா அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சிலபஸ் வைஸ் போக போறதுல டைரக்டா எக்ஸாம் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா விஜய் சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஏன்னா பிஏ கிளாஸ்க்கும் எடுத்துட்டோம், மறுபடியும் நம்ம போஸ்ட்மேன் கிளாஸ்க்கும் எல்லாமே எடுத்துட்டோம். நம்ம பழைய லிங்க் பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதனால ரிப்பீட்டா அதே போகாம புதுசா மேக்ஸ்ல போவோம். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க சம்ஸ் அந்த மாதிரி நம்ம போகலாம். சரிங்களா? புரியலனா நடுவில் கேளுங்க, ரிப்பீட் பண்றேன். சரிங்களா சார்? மேக்ஸிமம் எம்டிஎஸ் எக்ஸாம்ல ஃபிராக்ஷன் மாதிரி தான் கேக்குறாங்க சார். தசம எண்ணில் வரும். அதான் பார்க்கலாங்க, நம்ம பார்க்கலாம் ஃபிராக்ஷன் எப்படி இது பண்றது. சிம்பிளான டைப் क्वेश्चंस தான் வரும், சிம்பிளான டைப் பேசிக் தான் வரும். பட் நீங்க ஃபவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் கேட்டது ஃபுல்லா அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க சார். ஃபிராக்ஷன் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்க. கொஞ்சம் ஃபிராக்ஷன் சம்ஸ் வேணா ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கறனா கூட ஃபிராக்ஷன்ல பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க சார். ஓகே சார். ஓகேங்களா? பின் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பின் பண்ணா தான் தெரியும். சுரேஷ் பி பிடெக் இல்லை சுரேஷ் பழனிசாமின்னு இருக்கும், அதை பின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ ஆடியோ ரெண்டுமே மியூட் பண்ணிக்கோங்க. யாரும் ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம் நடுவில், ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? இப்போ இங்க பார்த்துருக்கிற சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு போத் மாஸ்ல வர்ற சம்மு. ஓகேங்களா? இது ஒரு போத் மாஸ் சம்மு. நம்ம ஆல்ரெடி சொன்னதா, போத் மாஸ்னா இது ஒரு லா தான். இது பி ஃபார் பிராக்கெட். ஓகேங்களா? பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆர்டர் ஆர் பவர். ஓகேங்களா? டி ஃபார் டிவிஷன் அண்ட் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். இதுல பி ஃபார் பிராக்கெட்டு, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் ஆர் பவர்ஸ், தேர்டு டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், ஃபோர்த் அடிஷன் சப்ராக்ஷன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல இருக்கிற சம்ஸை ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல எது இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த பிராக்கெட்டை எடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்தது ஆர்டர்ஸ்னா என்னன்னா, பிராக்கெட்னா இப்படி இருக்கலாம். எந்த பிராக்கெட்டுங்கிறது எல்லாமே பிராக்கெட் தான். ஓகேங்களா? அதனால நீங்க எப்படி வேணாலும் பிராக்கெட் இருக்கு, இது எல்லாமே பிராக்கெட் தான். சரிங்களா? இந்த மாடல்ல எதுல வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ்ங்கிறதுனா என்ன? இப்போ 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் அப்படிங்கிறதெல்லாம் பவர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஆர்டர்ஸ். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 5 × 5 25. 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 6 × 6 36. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா ஈக்குவல் டு 5. அதாவது 5 × 5 இருக்கிற மாதிரி அர்த்தம், ஒரு 5 வெளியில் எடுக்கிறோம். இதுதான் இது ஸ்கொயர் ரூட் ஆர் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் டிவிஷனை பண்ணணுமா இல்ல மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னா, அந்த சம்ல லெஃப்ட் டு ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா 18 - 6, 18 பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறாங்க, 6 - இப்போ இதுதான் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? 18 தான் லெஃப்ட், ரைட்ல அந்த எண்ட் பிராக்கெட் தான் ரைட். ஓகேங்களா? இதுதான் லெஃப்ட் டு ரைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இந்த சம்ல லெஃப்ட் டு ரைட் எப்படி படிப்போம்னா, 18 - பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் 6 - ஓபன் பிராக்கெட், அப்படி அதான் லெஃப்ட் ரைட். அந்த லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை பண்ணுவோம். மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை பண்ணணும், டிவிஷன் வந்தா டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது சேம் அடிஷன் சப்ராக்ஷனுக்கும் சேம் ரூல் தான். லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் ரைட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டு எது ஃபர்ஸ்ட் வருதோ, அடிஷன் வந்தா அடிஷன் பண்ண போறோம், சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா?
இதுல எந்த குழப்பம் இருப்பாது. சார் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் கேட்டார் இல்லையா ஃப்ராக்ஷன்ல வருது அப்படிங்கிறது. இப்போ ஃப்ராக்ஷன்ல இப்போ 1/2னா 0.5 ஓகேங்களா, 0.5ன்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி சம்ஸ் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஒரு சம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 பிளஸ் 0.25 பிளஸ் 3/4 அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் ஒரு சம்மு. இது மாதிரி ஒரு சம் ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரெண்டு டைப்ல சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு மாத்திடலாம், இல்ல பாயிண்ட்ல இருக்கிறத ஃப்ராக்ஷன்ல மாத்திக்கலாம். எப்படி பண்ணலாம்னா, இதே சம்ம 1/2 பிளஸ் 0.25ங்கிறது எப்படி எழுதலாம், 0.25ங்கிறது 1/4ன்னு எழுதலாம். அது உங்களுக்கு தெரியணும் ஓகேவா. பிளஸ் 3/4 ஓகேங்களா. இந்த சம்ம இப்படியும் எழுதலாம், ஃப்ராக்ஷன்ல வர்றப்ப இப்படியும் எழுதலாம். 1/2 பிளஸ் 1 இது சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸி ஓகேங்களா. 1/2 பிளஸ் 0.25 பிளஸ் 3/4ங்கிறத விட 1/2 பிளஸ் 1/4 பிளஸ் 3/4ங்கிறது சால்வ் பண்றது ஈஸி இல்லையா. அதே மாதிரி இல்ல இப்படி பண்ணலைன்னா வேற மாதிரி பண்ணலாம். இப்போ 1/2ங்கிறது என்ன 0.5 பிளஸ் 0.25 பிளஸ் 3/4ங்கிறது என்ன 0.75 இப்படியும் சால்வ் பண்ணலாம். அதனால ஃப்ராக்ஷன்ல வர சம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இது இவ்வளவுதான் சிம்பிள். 1/2 பிளஸ் 0.25 பிளஸ் 0.3/4ங்கிறது இது மாதிரி பண்ணலாம். நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி நிறைய போத்மா சம்ஸ் வந்து போடுறேன் ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு ஒரு 15 சம் எடுத்திருக்கேன், அதை சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா சார் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்ம ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி சம்ஸ் நிறைய பார்க்கலாம். இன்னைக்கும் 2-3 ஃப்ராக்ஷன் சம் இருக்கும், ஆனா போத் மாஸ்ல இருக்கா இல்லையான்னு தெரியல ஓகேங்களா. இப்போ இந்த சம்ல நம்ம ஆஸ் யூஷுவல் லா வந்து அப்ளை பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத பண்ண போறோம் ஓகேங்களா. இப்போ பிராக்கெட்னா எதில் இருக்கு, இதுதான் பிராக்கெட், இது வந்து ஒரு பிராக்கெட் ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்கிறத கம்ப்ளீட்டா பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா. ஓகே, அப்ப இதுல வந்து 18 மைனஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்குள்ள மறுபடியும் பிராக்கெட் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு பிராக்கெட்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா. 6 மைனஸ் அந்த பிராக்கெட்குள்ளேயே இன்னொரு பிராக்கெட் இருக்கு, அதனால எங்க டிஃபரன்ஷியேட்காக இப்படி போட்டிருக்காங்க சரிங்களா. 4 மைனஸ் ஃபர்ஸ்ட் அந்த உள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருக்கிறத தான் பண்ணணும். அதாவது எதை பண்ணணும்னா இந்த பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா. இதைத்தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகேங்களா. அப்ப 18 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 6 மைனஸ் 3. இப்போ இந்த அறையிலேயே போத் மாஸ்லால ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பண்ண போறோம். அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது வந்து ஓகேங்களா 8 மைனஸ் 6 பிளஸ் 3 ஓகேங்களா. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் மைனஸ் இருக்கு, அடிஷன் இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு. நான் சொன்ன மாதிரி போத் மாஸ் லா படி லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதை பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல எது இருக்கு 8 மைனஸ் 6 இருக்கு ஓகேங்களா. அப்ப 8 மைனஸ் 6 என்னது 8 மைனஸ் 6 வந்து 2 ஓகேங்களா. ஓகே 2. அப்புறம் நெக்ஸ்ட் 2 பிளஸ் 3 2 பிளஸ் 3 வந்து 5. அப்ப அந்த பிராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகி 5ன்னு வந்துடும் ஓகேங்களா. 8 மைனஸ் 6 வந்து 2, 2 பிளஸ் 3 வந்து 5. அப்ப அந்த பிராக்கெட்ல க்ளோஸ் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு 5ன்னு வந்துருச்சு ஓகேங்களா. அப்போ ஒரு பிராக்கெட் வந்து நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்தது 18 பிளஸ் ஓகேங்களா, மறுபடி பிராக்கெட் போட்டு 6 மைனஸ் 4 மைனஸ் 5 என்ன மைனஸ் 1 ஓகேங்களா. 4 மைனஸ் 5 வந்து மைனஸ் 1. சார் 18 மைனஸ் ஃபர்ஸ்ட். ஓகே 18 மைனஸ், சாரி 18 மைனஸ் ஓகே சரிங்களா. இப்போ 18 மைனஸ் சரிங்களா. ஓகே இப்போ 18 மைனஸ் 6 மைனஸ் 1 இருக்கு ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், இங்க ஒரு சிம்பிள் ஒரு குழப்பம் தான் ஓகேங்களா. அந்த மைனஸ் இருக்கிறப்ப வெளியில வரப்போ பிளஸ்ஸா மாறிடும் ஓகேவா. இது வந்து 6 மைனஸ் 1 6 மைனஸ் மைனஸ் 1 இருக்கிறது 6 பிளஸ் 1 மாறிடும். அப்ப அந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகி 7 வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன 11 சரிங்களா. உங்களுக்கு குழப்பற இடம் ஒரே ஒரு இடம் தான், இது மட்டும்தான் சரிங்களா. இந்த இடம் மட்டும் தான். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் பண்ணும். இது ஒரு பேசிக் போத் மாஸ் சம்மே சரிங்களா. ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பிராக்கெட்லயே
அடிஷன் சப்ராக்ஷன்ல வந்தா எது ஃபர்ஸ்ட் பண்ணணுங்க, லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை பண்ணணும். அந்த ஒரு லா அப்ளை ஆயிருது. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ்ங்கிறது ஒன்று அப்ளை ஆயிருது. சரிங்களா? இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 11. நிறைய பேர் குயிக்கா போட்டிருப்பீங்க. புதுசா அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு ரீகால். ஓகேங்களா? போத் மாஸ் லான்னு என்ன, பிஓடி எம்ஏஎஸ். ஓகேங்களா? பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆர்டர்ஸ் ஆர் பவர், D for division, M for multiplication, A for addition, S for subtraction. ஓகேங்களா? இதுல வந்து bracket first, orders next, division multiply next, addition subtraction last. இதுல வந்து division multiplyல வந்து left rightல எது first வருதோ அது பண்ணணும். addition subtractionல left right எது வருதோ அது பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த சம். சரிங்களா? 4 plus 1/6 into as usual bracket multiply எல்லாமே வருது. கொஞ்சம் ஃபாண்ட் நல்லா தெரியுதுங்களா? ஓகேங்களா? 4 plus 1/6 ஓப்பன் பிராக்கெட் போட்டு போடுறோம். as usual வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஒரு பிராக்கெட் இருக்கு, ஒரு ஹோல் பிராக்கெட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள 1 2 அதுல தனித்தனியா 2 பிராக்கெட் இருக்கு. சரிங்களா? ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 பிளஸ் இந்த 1/6ங்கிறது ஒண்ணுமே ஆக போறது இல்லை. சரிங்களா? மல்டிப்ளை. ஓகேங்களா? இந்த ஓப்பன் பிராக்கெட்டை ஆஸ் யூசுவல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்தது உள்ள வந்து 2 பிராக்கெட் இருக்கிறதுனால அதை வந்து கண்டினியூ பண்றோம். -12 இன்ட்டு, சரிங்களா? அப்ப அந்த பிராக்கெட்ல 24 - 13 -3ல 24 - 13 வந்து என்னது 11, 11 - 3 வந்து 8. ஓகேங்களா? அந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகி 8ன்னு வந்துடும். ஓகேங்களா? 24 ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 24 - 16 போட்டாலும் அந்த ஆன்சர் தான் வரும். ஆனா லா படி 24 - 13 ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுல வர்ற ஆன்சரோட தான் -3 பண்ணணும். ஓகேங்களா? 24 - 13 வந்து 11, 11 - 3 வந்து 8. ஓகேங்களா? அப்ப 8 இந்த பிராக்கெட் வந்து ஒரு பிராக்கெட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்ப இந்த பிராக்கெட் பெண்டிங் இருக்கு. டிவைடட் பை 20 - 4 இது டைரக்டா ஆன்சர் வந்து 16 எழுதிடலாம். ஓகேங்களா? அப்ப ஃபைனல் பிராக்கெட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், 4 பிளஸ் 1/6 அப்படியே இருக்கு. சரிங்களா? இன்ட்டு பிராக்கெட்ல 18 இன்ட்டு -12. ஓகேங்களா? நம்ம அவசரத்துல என்ன பண்ணோம்னா அந்த மைனஸ் வந்து கவனிக்க மாட்டோம். 18 இன்ட்டு 12 வந்து நம்ம டைரக்டா என்ன பண்ணிடுவோம், 96ன்னு எழுதிடுவோம். நல்லா அந்த மைனஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மைனஸ் பிளஸ் சிம்பிளா இருக்கும், பட் ஆனா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ்ன்னு போட்டோம்னா ஆன்சரே மாறிடும். ஓகேங்களா? நம்ம ஆன்சர்ல என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதும் பார்க்க போறோம். ஓகேங்களா? 16. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது, 4 பிளஸ் 1/6 இன்ட்டு -6. ஓகேங்களா? -6 ஆக போகுது. அப்ப என்ன ஆகும், 4 பிளஸ் 1/6 இன்ட்டு -6 என்ன ஆன்சரு, -1. ஓகேங்களா? அப்ப 4 - 1 = 3 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆனா இதன் சப்போஸ் இந்த மைனஸ் விட்டீங்கன்னா என்ன ஆகும், 5ங்கிறது ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆன்சர் 5ங்கிறத ஃபர்ஸ்டாவது செகண்டாவது கொடுத்து 3 வந்து நெக்ஸ்டா கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆன்சர் வந்து டக்குன்னு 4 + 1 5. ஏன்னா நம்ம எக்ஸாம் டைம்ல ஃபாஸ்டா ரன்னிங் குயிக்கா இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம சம் போறதுக்கு குயிக்கா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இது மிஸ்டேக் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஆன்சர் 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க மாறுது, அந்த -12 இருக்கிறது தான் மெயின். ஓகேங்களா? இந்த சம்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்றோம். 24 - 3 - 3ன்னு இருக்கு. அதை வந்து என்ன ஆகுதுன்னா 8ன்னு சிம்பிளிஃபை ஆகுது. அடுத்து 8 இன்ட்டு -12 வந்து 96. 20 - 4ங்கிறது 16 ஆகுது. ஓகேங்களா? இந்த -96 டிவைடட் பை 16 வந்து -6ன்னு வரதுனால ஆன்சர் வந்து 4 - 1ன்னு மாறுது. ஓகேங்களா? இது 4 + 1ன்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணல, 12 இன்ட்டு 8ங்கிறத டக்குன்னு போடுவோம். ஆனா அந்த மைனஸ் வந்து ரிமைன் பண்ணிக்கோங்க. அதனால
சின்ன சின்ன சம்மா தான் இருக்கும். ஆனா ஆன்சர் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த போத் மார்க்ஸ்ல சிங்கிள் வேல்யூ வர மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். சரிங்களா? 3, 4, 5 அப்படின்னு ஃபிராக்ஷன்லயே சம் கொடுத்தாலும் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த சம்ல ஒரே குழப்பம் வந்து லாஸ்ட் சம்ல வந்து குழப்பம் ஆகுறது எங்க நடந்திருக்கும்னா லாஸ்ட் சம்ல வந்து அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்படி வர்றது குழப்பாயிருக்கும். ஓகேங்களா? இந்த சம்ல என்ன குழப்பம் வந்திருக்குன்னா அந்த -12 வந்து நம்ம மறந்துருப்போம் சால்வ் பண்ணல. ஓகேங்களா? அதனால அந்த மைனஸ் வேல்யூ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஆயிரும். ஓகே, இது அடுத்தது ஒரு சம்மு. ஓகேங்களா? இதுல as usual எவ்வளவு பிராக்கெட் இருக்கு? பெரிய பிராக்கெட் ஒன்னு இருக்கு, உள்ள 2 இருக்கு. இந்த 14 ஆஃப் 2னா என்னன்னு தெரியுமா? 14 ஆஃப் 2னா 14 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். சரிங்களா? 14 ஆஃப் 2னா 14 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். இந்த மாதிரி சம்ஸ் கூட ஆஃப் போட்டு கூட கேட்பாங்க. ஓகேயா? 8 ஆஃப் 8 எவ்வளோ? நல்லா கேட்கலீங்களா? இப்ப நல்லா கேக்குதா? நல்லா கேக்குதுங்களா? ஓகே சார். 8 ஆஃப் 8னா 8 இன்ட்டு 8ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஆஃபர் சம் கூட சில சம்ஸ்ல வந்து கேக்குறாங்க. நம்ம எம்டிஎஸ்ல இவ்வளவு இதா கேக்குறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா 8 ஆஃப் 2னா சரி 14 ஆஃப் 2னா 14 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். சரிங்களா? 5 ஆஃப் 5னா 5 இன்ட்டு 5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த சம்ல அது ஒண்ணுதான். மத்தபடி இந்த பிராக்கெட் வந்து லாஸ்ட் சார் அந்த 8 டிவைடட் பை 4 அந்த செட் ஆஃப் பிராக்கெட் எங்க சார் க்ளோஸ் ஆகுது? லாஸ்ட்ல க்ளோஸ் ஆகும் பாருங்க. இல்ல சார், 2 க்ளோஸ்ட் பிராக்கெட் தான் சார் இருக்கு. அந்த இங்க ஒரு பிராக்கெட் வரும். ஓ ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? 5 மைனஸ் 2. ஓகேங்களா? ஓகே. 14 ஆஃப் 2னா என்ன அர்த்தம்? 14 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 14 இன்ட்டு 2 வந்து 28ங்கிறது இங்கேயே போட்டுடலாம். ஏன்னா அதுல வந்து பிராக்கெட் எதுவும் வரப்போல, நெக்ஸ்ட் மைனஸ் தான் வரப்போகுது. அடுத்து நெக்ஸ்ட் அந்த பிராக்கெட்லயே இன்னொரு பிராக்கெட் வந்துருச்சு. அதனால இது இங்கேயே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? மைனஸ் இந்த பிராக்கெட்ல என்ன ஆன்சர் வரப்போகுது? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் காம்பினேஷன் ஃபாலோ பண்ண போறோம். அப்ப 8 டிவைடட் பை 4 ஃபர்ஸ்ட் போட போறோம். ஓகேங்களா? அப்ப 8 டிவைடட் பை 4 வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போலாம். 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 பிளஸ் 3. ஓகேங்களா? இந்த இதுல வந்து எந்த பிராக்கெட்டுமே நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? 16 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 5 மைனஸ் 2 அப்படியே கண்டினியூ பண்றோம். மறுபடியும் அந்த பிராக்கெட்ல 28 மைனஸ் அந்த பிராக்கெட்குள்ள என்ன ஆகுது? 2 இன்ட்டு 2 வந்து 4. ஓகேங்களா? அப்ப 2 இன்ட்டு 2 வந்து 4. 4 மைனஸ் 1 பிளஸ் 3. ஓகேங்களா? அப்ப 4 மைனஸ் 1 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 4 மைனஸ் 1 வந்து 3. 3 பிளஸ் 3 வந்து 6. அந்த பிராக்கெட்ல 6ன்னு ஆகுது. ஓகேங்களா? 4 மைனஸ் 1 பிளஸ் 3 இருக்கிறது இப்படி ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது 16 மைனஸ் பிராக்கெட் வந்து கண்டினியூஸ் 5 மைனஸ் 2. 28 மைனஸ் 6 வந்து என்னது? 28 மைனஸ் 6 வந்து 22. ஓகேங்களா? 28 மைனஸ் 6 வந்து 22. அப்போ 2 இன்ட்டு 22ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது 16 மைனஸ் 5 மைனஸ் இது லெஃப்ட் ரைட்ல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு 2 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 44 5 மைனஸ் 44 வரும். 5 மைனஸ் 44 என்ன? மைனஸ் 39. ஓகேங்களா? அப்ப 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஆன்சர் வந்து 55. சரிங்களா? நம்ம எங்க தப்பு பண்ணுவோம்னா மேக்சிமம் இந்த சம்ல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த 5 மைனஸ் 2 இன்ட்டு 22 வருது இல்லையா?
அந்த இடத்துல தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 5 - 2 3ன்னு போட்டு 3 × 66, அப்ப 16 - 66 -40 -40ங்கிற ஆன்சர் கூட ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கலாம், செகண்டா கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு இடத்துல தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம சிம்பிளிஃபை ஆயிட்டு சம் வரையில என்ன பண்ணுவோம்னா அந்த போத் மாஸ் லாவை வந்து மறந்துடுவோம். சரிங்களா? அதாவது 5 - 2 × 22ல 2 × 22 ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு மைண்ட் வந்து, அதாவது நம்ம ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் மெதுவா சால்வ் பண்ணையில பண்ணுவோம், ஆனா ஃபாஸ்டா சால்வ் பண்ணையில வந்து கண்டிப்பா பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்ப வந்து அது மட்டும்தான் இந்த சம்ல பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒண்ணு தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 14/2ங்கிறது 14 × 2ங்கிறத பண்ணிடணும். ஓகேங்களா? 14/2னா நிறைய பேர் நினைக்கிறது 14/2ன்னு தான் நினைப்போம். சரிங்களா? 14/2னா 14 × 2ன்னு அர்த்தம், மல்டிப்ளைன்னு அர்த்தம். அதனால 14/2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடம் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகலாம். மற்றபடி இந்த சம்ல வந்து வேற எங்கேயும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதனால சம்ஸை வந்து ஃபாஸ்டா தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா போத் மாஸ் சம்ஸ் ஈஸி. பட் ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ற எங்கன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு சம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஃபிராக்ஷன் சம் தான். இது வந்து நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஓகேங்களா? அதனால இது ஒரு சம்மை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுவும் கேட்ட கொஸ்டின் தான், இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த சம்மை பிளஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். 296 29.6 எப்படி எழுதுவோம்? 29.6. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஃபிராக்ஷன் இருக்கோ அவ்வளவு ஜீரோ போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஜீரோ போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபிராக்ஷனுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபிராக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளவு ஜீரோ போட்டீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஃபிராக்ஷனுக்கு முன்னாடி இது போறது மாறும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சார் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது சார். நல்லா கேக்குதுங்களா? இல்ல, நான் கடைசியா சொன்னது ஸ்லோவா தான் சொன்னேன். ஓகேங்களா? 2.960 சூப்பரா கேக்குது சார். நான் என்னன்னா நான் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? 296ங்கிறது ஃபர்ஸ்ட், 29.6ங்கிறது நெக்ஸ்ட் வரும், 2.96ங்கிறது தேர்ட் வரும். அந்த அசெண்டிங்ல போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், என்னடா சம் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறனால அப்படி போட்டிருக்கேன். நீங்க வந்து டைரக்டா போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம். ஓகேங்களா? இதுதான் சால்வ் பண்ற மெத்தட். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? பிளஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே வராது. அசெண்டிங் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராதுங்கிறனால நான் இந்த மாதிரி போடுறேன். இல்ல சார் நீங்க சம் வைஸ் போடுறதுனாலும் போடலாம், 0.0296 மேல போட்டும் போடலாம். சரிங்களா? சரிங்களா? இது இப்படிதான் பிளஸ் பண்ணணும் இந்த சம்மை. ஓகேங்களா? இந்த 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இதே சம்லயே பாருங்களேன், நான் 0 எடுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இப்போ 0 போட்டதுக்கும் 0 போடாததுக்கும் வித்தியாசம் இதுதான். புரியுதுங்களா? இப்போ இதை பிளஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு 0 போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாருங்க, 0 போட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால 0 போட்டு பண்ணீங்கன்னா பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுக்கு வருதோ பண்ணலாம். ஆன்சர் வந்து 328.856ன்னு வரும். சரிங்களா? இந்த ஃபிராக்ஷன் சம் இப்படிதான் பிளஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு பேசிக் சம் தான், இருந்தாலும் கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்றது எப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் பண்ணிட்டு அசெண்டிங் ஆர்டர் ஒன்று பண்ணணும், ரெண்டாவது 0 ஒன்று பண்றோம். இது பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? இது ஜஸ்ட் வந்து அப்படியே பிளஸ் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்றது இல்லை. லாஸ்ட் 6, அடுத்து 6 9 15, அதில் 1 வரும், 10 16 18 0.856 வரும். அடுத்து வந்து 1 இந்த பக்கம் கொண்டு போகிறப்ப 328ங்கிறது வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா? போலாம். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கொஸ்டின்ல கேட்ட சம்மு. சரிங்களா? சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எங்கெங்க வரும்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து இந்த 1 2/3 தெரியுதுங்களா? இது வந்து 1 2/3 hours. 1 2/3 hours. ஓகேங்களா? அது மட்டும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க.
1 2/3 hours. ஓகேங்களா? என்னன்னா சம் வந்து aeroplane covers a certain distance at the speed of 240 kilometer in 5 hours. ஓகேங்களா? ஒரு மணி நேரத்துக்கு 240 kilometer per hour, 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு போகும்? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து equal to speed into time. இந்த ஃபார்முலா DST. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு வச்சுக்கலாம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது ஒரே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், DST. சிம்பிளா DST அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. இதுல வந்து நாம வந்து போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து ஸ்பீடு வந்து 240 kilometers per hour போகுது. 240 into 5, அப்போ வந்து 1200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 2/3 hours, இட் மஸ்ட் டேக் டிராவல் அட் த ஸ்பீட் ஆஃப். கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, ஒரு ஏரோப்ளேன் வந்து 5 hours வந்து அதாவது மணிக்கு வந்து 240 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. ஓகேங்களா? 5 hours டிராவல் பண்ணுதுன்னு சொல்றோம். அப்ப நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். என்னது? 1200 கிலோமீட்டர்னு. அந்த ஏரோப்ளைன் வந்து 1200 கிலோமீட்டர் போகுது. மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகுது? 240 கிலோமீட்டர் per hour, 5 hours டிராவல் பண்ணுது. டைம் ஈக்குவல் டு அவர், ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் per hour. ஓகேங்களா? ஓகே. இதே வந்து நம்மளுக்கு வந்து மினிட்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா, மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கிலோமீட்டர் டு மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 5/80 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? மீட்டர் கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/80 மல்டிப்ளை பண்ணுவோம். மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டரா பண்றதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த சம்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம குழப்பறது இந்த 1 2/3 hours தான். ஓகேங்களா? இந்த 1 2/3 hours எப்படி எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணா 1 hour 40 minutes எழுதலாம். அது எப்படி 1 hour 40 minutes எழுத முடியும்? 1 hour 40 minutes எழுதலாம், ஆர் 100 minutes கூட எழுதலாம். ஓகேங்களா? 1 2/3 ஹவர்ஸ்ங்கிறது எப்படி எழுதுறோம்? 1 hour 40 minutes எழுதலாம், ஆர் 100 minutes எழுதலாம். ஓகேங்களா? இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்றோம்னா ஹவர்லயே எழுதலாம். ஓகேங்களா? 1 ஹவருக்கு வந்து 60 minutes. ஓகேங்களா? 1 ஹவருக்கு வந்து 60 minutes. ஓகேங்களா? 1 minute வந்து 60 seconds. அப்போ 1 hour வந்து 3600 seconds. ஓகேங்களா? இப்போ செகண்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ சப்போஸ் வந்து ஓகேங்களா, இப்போ வந்து 50 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஹவரா எப்படி மாற்றணும் அப்படின்னா 50 divided by 3600 hour. அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. செகண்ட்ஸை ஹவரா கன்வெர்ட் பண்ணணும்னா 3600 டிவைட் பண்ணுறோம். இதே சேம் 50 செகண்ட்ஸை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா 50/60 minute. சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் ஒன்றும் பெருசாக குழப்பிக்கவே வேண்டாம். சரிங்களா? செகண்டை ஹவரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 50 டோட்டல் செகண்டால டிவைட் பண்ணிடுறோம். அது 50 செகண்ட்ஸுங்கனால ஒன்று தான், 50 divided by 3600 ஹவர்னாலும் ஒன்று தான். சரிங்களா? 50 செகண்ட்ஸ்னாலும் ஒன்று தான், 50/60 minutesனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இதனால இந்த பேசிக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்த சம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்ல 1 hour 40 minutes எப்படி சார் எழுதுனீங்கன்னா, இப்போ 1 hour அதை விட்டுருங்க. 2/3 ஹவரை வந்து என்ன பண்ணுவோம்? மினிட்டா கன்வெர்ட், சாரி 2/3 வந்து 2/3ங்கிறது என்னது? அது வந்து மினிட்ஸ் தான். ஓகேவா? ஹவரா கன்வெர்ட் ஆகிக்குது. ஓகேவா? அப்ப கீழே வந்து 60 வரணும். ஓகேவா? கீழே 60 வரணும்னா மேல 40 வந்தா தான் கீழே 60 வரும். ஓகேங்களா? அதை அடிச்சா தான் 2/3ன்னு வரும். ஓகேவா? 1 hour 40/60 ஹவர்ங்கிறது எப்படி எழுதுவீங்க? 40/60 அடிச்சுன்னா 2/3ன்னு எழுதும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதெல்லாம். ஓகேங்களா? சப்போஸ் 1.5 ஹவருங்கிறத எப்படி எழுதலாம்னா 1.5 ஹவருங்க எப்படி எழுதலாம்? இதுல ஒரு 60 minutes பிளஸ் இதுல ஒரு 30 minutes 90 minutesனு எழுதலாம். சப்போஸ் ஹவரா கன்வெர்ட் பண்ணோம்னா 1 ஹவரா கன்வெர்ட் பண்ணோம்னா
3/2ன்னு எழுதலாம், 3/2 ஹவர்னு எழுதலாம். அதாவது ஃப்ராக்ஷனை 2 into 2 3/2 ஹவர்னு எழுதினாலும் ஒண்ணுதான், 90 மினிட்ஸ்னு எழுதினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதே 1/2 எப்படி எழுதலாம்? 1 ஹவர் கீழே வந்து 60 வரணும்னா 30ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 30/60 130/60 ஹவர்னு எழுதினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 1 hour 30 மினிட்ஸ்ங்கிறது அர்த்தம். அப்போ 130/60னா 1 hour 30 மினிட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த சிம்பிளா நான் அந்த ஹவர் கன்வெர்ட் பண்றது தான். சரிங்களா? மினிட்டை ஹவரா கன்வெர்ட் பண்ணனால டிவைடட் பை 60, செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா செகண்டை வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணா டிவைடட் பை 3600. ஓகேங்களா? அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்போ இங்க வந்து 1/2/3 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்டர் பர் செகண்டாவோ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால 1/2/3 ஹவரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5/3 ஹவர்னு மாத்திக்கிறோம். சரிங்களா? இந்த ஃபிராக்ஷன் எப்படி போகுதுன்னு தெரியல. 1/2/3ங்கிறது 3 into 1 plus 2. ஓகேங்களா? 5/3 ஹவர்னு மாத்திக்கிறோம். ஓகேங்களா? அப்ப டைம் வந்து 5/3 ஹவர். அதாவது இப்போ வந்து 240 கிலோமீட்டர் பர் ஹவர் 5 ஹவர்ஸ்ல போச்சு. ஓகேங்களா? அவன் என்ன கேட்கறான்னா 5/3 ஹவர், அதாவது 5/3 ஹவர்ங்கிறது எவ்வளோ? 100 மினிட்ஸ். 100 மினிட்ஸ்ல எவ்வளவு தூரம்? 100 மினிட்ஸ்ல போகணும், 1200 கிலோமீட்டர் போகணும். அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல போகும்னு அர்த்தம். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1200. டிஸ்டன்ஸ் வந்து 1200 டிவைடட் பை 5/3. ஓகேங்களா? இது எப்படி மாறும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல? (1200 இன்ட்டு 3/3) எல்லாம் டோட்டலா, அதாவது 5/3ங்கிறது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான். 3/5 மல்டிப்ளை 3/5ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அப்ப இது ஆன்சர் போட்டா என்ன வரும்? 5னா 720 கிலோமீட்டர் வரும். 720 கிலோமீட்டர் பர் ஹவர். 720 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போனா வந்து 100 மினிட்ஸ்லயே போயிடும். ஓகேங்களா? இந்த ஆன்சர் 720 கிலோமீட்டர் தான் ஆன்சர். சரிங்களா? இந்த சம்ல ஏதாவது யாராவது டவுட் இல்ல புரியலனா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணனும்னா சொல்லுங்க, சொல்றேன். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம டோட்டலா டிஸ்டன்ஸ் 1200 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஆனா 1/2/3 ஹவர் ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்கான். இப்போ 1/2/3 ஹவர்ங்கிறது எவ்வளவுன்னா நம்ம ஹோலா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 5/3 ஹவர்னு. சப்போஸ் மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா 100 மினிட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 1200 கிலோமீட்டர் போகணும். எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்? 5/3 ஹவருக்குள்ள போனா எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? அப்ப 720 கிலோமீட்டர் வேகத்துல போனா தான் அது வந்து 1/2/3 ஹவர், அதாவது 100 மினிட்ஸ்ல வந்து 1200 கிலோமீட்டருக்கு போய் சேரும். அதான் இந்த சம். சரிங்களா? இது மேக்சிமம் இதெல்லாம் ஃபிராக்ஷன்ல தான் வரும் இந்த சம்ஸ் எல்லாம். அந்த ஹவர் கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்றானா a man complete a journey in 10 hours. ஓகேங்களா? அப்ப டைம் வந்து 10 ஹவர்ஸ்ங்கிறது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. he travels first half of the journey. ஓகேங்களா? first at the rate of 21 km per hour and second half at the rate of 24 km per hour. அதாவது 100 கிலோமீட்டர் அவர் போறாருன்னா ஃபர்ஸ்ட் 50 கிலோமீட்டர் வந்து 21 கிலோமீட்டர் வேகத்திலையும், அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து 24 கிலோமீட்டர் வேகத்திலையும் போறாரு. ஓகேங்களா? அப்ப அவரோட டோட்டல் ஜேர்னி எவ்வளோ அப்படின்னு கேட்கறான். அதாவது டோட்டல் ஜேர்னினா டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறான். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? டோட்டல் டைம் டேக்கன் வந்து 10 ஹவர்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸ்பீடு கொடுத்துருக்கானா? ஸ்பீடு எப்படி கொடுத்துருக்கானா? ரெண்டா கொடுத்துருக்கான். அதாவது 21 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃபும்,
24 கிலோமீட்டர் per hour செகண்ட் ஹாஃபும் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் பி டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் அதாவது டைம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேங்களா? அப்ப ஸ்பீடு வந்து 21 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான்? ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்ப ஆஃப் த டிஸ்டன்ஸ்னா எக்ஸ் பை 2. ஓகேவா? எக்ஸ் பை 2 டிவைடட் பை 21 கிலோமீட்டர். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி போறான்? சேம். செகண்ட் ஹாஃப்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. எக்ஸ் பை 2 டிவைடட் பை 24. இது புரியுதுங்களா? இவ்வளவுதான். இது போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது மட்டும் எப்படி போறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து ஒரு பாதிக்கு வந்து 21 கிலோமீட்டரும் ரெண்டாவது பாதி 24 கிலோமீட்டர் வேகத்திலையும் போறான்னு சொல்றான். சரிங்களா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இப்போ பாதி டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ் பை 2. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் பை 2 டிவைடட் பை 21, எக்ஸ் பை 2 டிவைடட் பை 24. ஓகேங்களா? ஓகே. அப்ப இது எப்படி சார் இதை கண்டுபிடிச்சவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என்ன சொல்றான்? டோட்டல் எக்ஸ் பை 2 டிவைடட் பை 21 பிளஸ் போடுறீங்களா ஒரு ஆஃப் செகண்ட் ஆஃப் எக்ஸ் பை 2 டிவைடட் பை 24 equal to 10 hours. இதுல x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துடும். சரிங்களா? இது எப்படி பண்ணோம் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து 21 கிலோமீட்டர் வேகம், செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 24 கிலோமீட்டர் வேகம். அப்ப டோட்டல் டைம் வந்து எவ்வளோ? 10 hours. அப்ப டைம் டேக்கன் 1 வந்து இது, டைம் டேக்கன் 2 வந்து இது. அப்ப t1 plus t2 தான் வந்து t1 plus t2 equal to 10 hourங்கிறது அவன் சம்ல கொடுத்துட்டான். சம் பாத்தீங்கன்னா மடி சம் பாருங்க. a man complete journey in 10 hours. அப்ப ஒரு 10 மணி நேரத்துல முடிச்சிடறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 21 கிலோமீட்டர் வேகத்திலையும் செகண்ட் ஹாஃப் வந்து 24 கிலோமீட்டர் வேகத்திலையும் போறான்னா அப்ப டைம் டேக்கன் ஒருத்தர் எவ்வளவு? ஒருத்தர் டைம் டேக்கன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் டேக்கன் வந்து x by 2 டிவைடட் பை 21. x by 2ங்கிறது என்ன? x வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டதுனால நம்ம x by 2ங்கிறது டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட டிஸ்டன்ஸ். அதனால x by 2 டிவைடட் பை 21. செகண்ட் ஹாஃப் ஓட டிஸ்டன்ஸ் வந்து x by 2 அதுக்கு டிவைடட் பை 24 அந்த ஸ்பீடு. ஓகேங்களா? சார் ஒன்னும் கேட்கல சார். இல்ல மியூட் ஆயிடுச்சு, சாரி. ஓகேங்களா? 1/2 வந்து காமனா இருக்கிறதுனால 1/2 வந்து வெளியில எடுத்துறேன். சரிங்களா? x by 21 பிளஸ் x by 24. இதை வந்து எடுக்காமையும் போடலாம். ஆனா குயிக்கா சால்வ் பண்றதுக்கு காமனா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? x டிவைடட் பை 42ன்னு வரும். நெக்ஸ்ட்ல வந்து x டிவைடட் பை 48ன்னு வரும். அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் 1/2ங்கிறது காமனா வெளியில எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? x டிவைடட் பை 21 பிளஸ் x டிவைடட் பை 24 ஈக்குவல் டு இந்த 1/2 அவங்க மேல போனா மல்டிப்ளை ஆயிரும். ஓகேங்களா? x டிவைடட் பை 21 பிளஸ் x டிவைடட் பை 24 ஈக்குவல் டு 20. சரிங்களா? இந்த 21க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 168ங்கிறது வரும். சரிங்களா? 168ங்கிறது எல்சிஎம் வந்து 168 எல்சிஎம். சரிங்களா? அப்ப 21 into 7 வந்து 168. அப்ப 7x பிளஸ் ஓகேங்களா 6 into 24 வந்து 128. சாரி 8 into 21 வந்து 8 into x வந்து 8 into 21 வந்து 168 வரும். அடுத்தது 7 into 24 வந்து 168 வரும். ஓகேவா? 8x டிவைடட் பை 7x டிவைடட் பை
168 ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? அப்ப இந்த பக்கம் வரையில என்ன ஆகும்? 20 into 168 ஆயிரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 15x ஈக்குவல் டு 20 into 168. ஓகேங்களா? அப்ப x ஈக்குவல் டு 20 into 168 divided by 15. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஏன் அந்த 20 into 168 போடாம இருக்குன்னா ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். 20 divided by 5 வந்து 3/4 வரும். ஓகேவா? சரி 4/3 வரும். 20 ல 4 times are 4 5s are 20. அப்போ 4/3 into 168. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? 4/3 into 168. ஓகேவா? 3 168 ஆல் அடிச்சீங்கன்னா எவ்வளவு டைம் அடிக்கலாம்? 556 ஆல் அடிக்கலாம். 4 into 3 into 168 divided by 3 வந்து 56. அப்போ 4 into 56. அப்போ ஆன்சர் வந்து 224 கிலோமீட்டர். Is the total distance. X equal to 224 kilometer. சரிங்களா? அடிங்களா? இந்த சம் அடி ரிப்பீட் பண்றேன். சம் என்னன்னா, a man completes a journey in 10 hours. He travels first half journey at the rate of 21 km per hour, second half at the rate of 24 km per hour. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பா MTSல கேட்குற கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதனால இவ்வளவு டஃபாலாம் கேட்பான்னு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல MTSல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதர் சர்க்கிள்ல. ஓகேங்களா? அப்ப டைம் வந்து 10 hours எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 21 கிலோமீட்டர், செகண்ட் ஹாஃப் 24 கிலோமீட்டர். நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப டைம் டேக்கன் 1 ஏன் எடுக்கிறேன்னா 2 ஹாஃபா போறதுனால. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 21 கிலோமீட்டருனால x/2 டிவைடட் பை 20 வரும். டைம் டேக்கன் 2 வந்து x/2 டிவைடட் பை 24 வரும். ரெண்டையும் சேர்த்துனா 10 hour. அதை சால்வ் பண்றதுக்கு அந்த x வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 224 கிலோமீட்டர் வரும். இதுல சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 1/2 காமனா வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க எல்சிஎம் வந்து 42க்கு 48க்கு கண்டுபிடிக்க வேண்டியதா போயிடும். x/2க்கு x டிவைடட் பை 42 into 21 42 ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா தேவையில்லாம 42க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால சிம்பிளா 21 24க்கு எடுத்திருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ரிப்பீட்டா பார்த்தீங்கன்னா வீடியோ சார் போட்டவரும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. டைரக்ட் சம்ஸ் வர்றது மேக்ஸிமம் கஷ்டம்தான். ஓகேங்களா? அதே மாதிரி கேட்டா எப்படி கேட்கலாம்னா உங்களுக்கு மினிட்ஸ்ல கேட்டு ஹவர்லையும், ஹவர்ஸ்ல கேட்டு மினிட்லயும் கன்வெர்ட் பண்ணாத 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்தா நீங்க குயிக்கா போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? இது ஒரு சிம்பிளான சம் தான். சரிங்களா? என்ன கேட்டிருக்கா? the ratio between speeds of the two train வந்து 7:8. ஓகேங்களா? ஒரு ட்ரெயின் 7 மடங்கு வேகத்துல போனா இன்னொரு ட்ரெயின் 8 மடங்கு வேகத்துல போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல. ஓகேவா? ஓகே. செகண்ட் ட்ரெயின்ங்கிறது என்னது? 8 ரேஷியோ வேகத்துல போறது. ஓகேவா? ரன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர் இன் 4 hours. அப்ப 100 கிலோமீட்டர் இன் 1 hour. ஓகேவா? இது ஓகே. அப்ப 1 hourல 100 கிலோமீட்டர்ல போகும். ஓகேவா? அப்ப என்ன சொல்றான்? 7:8ங்கிறான். ஓகேவா? ஓகே. அப்ப இது எப்படி போடணும்னா 8 into 7 அவ்வளவுதான் ஆன்சர். இது எப்படி போடுறோம்? 8 பங்கு வந்து 100 கிலோமீட்டர்னா 7 பங்கு எவ்வளவு? அவ்வளவுதான். புரியுதுங்களா? 8 பங்கு 100 கிலோமீட்டர்னா 7 பங்கு எவ்வளவு? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட். அவ்வளவுதான் சிம்பிளா.
சரிங்களா? இந்த ரேஷியோ பிட்வீன் டூ ட்ரெயின்ஸ் வந்து 7:8. ஓகேங்களா? அப்போ அவங்க டோட்டலா வந்து 7:8னா டோட்டலா 15 வரும். அது இந்த சம்ல தேவையில்லை. ஓகேங்களா? இது 7 மடங்கு வேகத்துல போனா அது 8 மடங்கு வேகத்துல போகும். அவ்வளவுதான். அப்ப 400 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துல போகும்னா செகண்ட் ட்ரெயின். அப்ப 100 கிலோமீட்டர் வந்து 1 மணி நேரத்துல போகும். ஓகேவா? அப்ப 8 மடங்கு வந்து 100 கிலோமீட்டர்னா அப்ப 1 மடங்கு எவ்வளோ? ஓகேவா? ஏன் 1 hour கன்வெர்ட் பண்றோம்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நம்ம 1 hour per hour தான் சொல்லுவோம். அதனால 100 divided by 8 into 7 இது சால்வ் பண்ணீங்கன்னா 87.5 கிலோமீட்டர் per hourனு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இந்த சம் சிம்பிளான சம்மு. சரிங்களா? ஆனா சால்வ் பண்றது இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா இருக்கும். எந்த இதுவும் இல்லை. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல 7:8 இது 7 ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 7 மடங்கு வேகத்துல போகுதுன்னா 8வது. இது 70 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா அது 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அவ்வளவுதான். இது 87.5னா அது வந்து எவ்வளோ? 100 கிலோமீட்டர் வேகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பங்கு 12.5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு அர்த்தம். அதாவது 7 into 12.5 is 8 into 12.5னு அர்த்தம். அப்ப 87.5 is 100 கிலோமீட்டர்ங்கிறது வரும். இதை சிம்பிளா சால்வ் பண்ணி தான் 7:8ன்னு எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான் மீனிங்கே. ஓகேங்களா? 7 into 12.5 into 8 into 12.5. ஓகேங்களா? இந்த சம் ஈஸியா இருக்குங்களா? புரியுதுங்களா? இப்படிதான் சால்வ் பண்ணும் இந்த மாதிரி சம்ஸ் வந்தா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஏதோ சம் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஃபிராக்ஷன் சம்மாவே வருது. இது வந்து 5/7ங்க. சரிங்களா? 5/7. A car traveling with 5/7 of its actual speed. ஓகேங்களா? covers 42 km in 1 hour 40 minutes 48 seconds. Find the actual speed of the car. ஓகேங்களா? சார் கேட்ட மாதிரி எல்லாம் ஃபிராக்ஷன் சம்மாவே அமையுது. ஓகே. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம கார் டிராவலிங் அட் இட் ஸ்பீடு சொல்றான். நார்மல் ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சம்ல ஸ்பீடு எவ்வளோ? ஸ்பீடு ஈக்குவல் டு 5/7x. ஓகேங்களா? 5/7x இந்த ஸ்பீடு. ஓகே. அப்ப டைம் என்ன கொடுத்துருக்கான்? 1 hour 40 minutes 48 seconds. இதை நம்ம ஹோலா ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த ஹவரா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா சம் வந்து ஓட்டாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்ன டேட்டா கொடுத்துருக்கான்? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். டிஸ்டன்ஸ் வந்து 42 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டான். 42 கிலோமீட்டருங்கிறத டிஸ்டன்ஸை கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஓகே. அப்ப டைமை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். டைமை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஹவரா கன்வெர்ட் பண்ணுவோம் இதைய. அப்பதான் நம்மளுக்கு சம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஹவர் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 1 ஹவருங்கிறத அப்படியே வச்சிருங்க. சரிங்களா? 40 மினிட்ஸுங்கிறதையும் அப்படியே வச்சிருவோம். 48 செகண்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 48 செகண்டை ஃபர்ஸ்ட் மினிட்டா கன்வெர்ட் பண்ணுவோம். சரியா? 48 செகண்டை மினிட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 48 divided by 60 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகேவா? 48 divided by 60 இதை எப்படி எழுதலாம்? 48 divided by 60 4/5 எழுதலாம். ஓகேங்களா? அப்ப 1 hour 40 minutes 48 செகண்ட்ங்கிறத 1 hour 40 minutes 1 hour 40 minutes 1 hour 40 48/60ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதாவது 4 12 48 I 12 60 அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். 44/5 per minute. இங்க என்ன ஆகுது? இங்க கம்ப்ளீட்டா செகண்ட் வந்து போயிருது. ஓகேங்களா? இந்த சம்ல 1 hour 40 minutes 48 செகண்ட்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் செகண்டை வந்து மினிட்டா மாத்துறேன். மினிட்டா மாத்தணும் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60 போடணும். ஓகேவா?
டிவைடட் பை 60 போட்டேன். அப்போ 1 hour 40 minute 48/60 மினிட்டுங்கிறத 1 hour 40/5 மினிட்னு நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்னா 1 hour இதை சிம்பிள் பண்ண என்ன ஆகும்? 5 × 40 200 204/5 மினிட் அப்படி எழுதலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி எழுதுறோம். சரிங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது என்ன பண்றோம்? 1 hour 204/5 மினிட்ஸ்ங்கிறத ஹவரா மாத்திரக்கு என்ன பண்றோம்? 1 hour அப்படியே வச்சிருங்க. ஓகேவா? 204 டிவைடட் பை 5 என்ன பண்றோம்? டிவைடட் பை 60. அப்ப என்ன ஆகும்? டிவைடட் பை 16ங்கிறது இங்க வந்துடும். ஓகேவா? 204/5 டிவைடட் பை 60ங்கிறது அப்படியே 5 × 16 ஆயிரும். ஓகேவா? இந்த அவர் வந்து இப்ப போயிடும், இங்க அவர் ஆயிரும். அவ்வளவுதான். அதாவது 1 hour 204/5 மினிட்ஸ்ங்கிற என்ன பண்றோம்? 60 ஆல டிவைட் பண்ணா 204/5 டிவைடட் பை 60 போட்டோம்னா ஹவரா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப ஹவரா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகுது? ஈக்குவல் டு 1 hour. ஓகேங்களா? 204 டிவைடட் பை 5 × 60. அப்ப 204 டிவைடட் பை 300. அப்ப ஈக்குவல் டு 1 hour 4 ஆல டிவைட் பண்ணா இது வந்து 51 டிவைடட் பை 75 ஆகும். 1 hour சரி 151/75 ஹவர்னு ஆகும். இதை மாதிரி ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 75 × 1 75. ஓகேங்களா? இது வந்து ஃபிராக்ஷன்ல வருது. 75 × 75 + 51 வந்து 126 டிவைடட் பை 75 ஹவர்னு எழுதலாம். நல்லா பார்த்துக்கோங்க. 1 hour 40 minutes 48 செகண்டுங்கிறத ஹவரா எப்படி கன்வெர்ட் பண்ண என்ன வருது? 126/75 ஹவரா வருது. நான் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா குயிக்கா போட்டுடலாம். ஓகேவா? செகண்டை ஃபர்ஸ்ட் மினிட்டா மாத்துறேன். அப்ப 60 ஆல் டிவைட் பண்றேன். அப்போ ஒரு ஆன்சர் வருது. மறுபடியும் மினிட்ஸ் ஹவரா மாத்திருக்கு. மறுபடியும் டிவைடட் பை 60 போடுறேன். ஏன்னா 1 hour 60 minutes 1 minute 60 செகண்ட்ஸ்ங்கனால. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? 1 hour 40 minute 48 செகண்ட்ங்கிறது 126 டிவைடட் பை 75 ஹவர்னு ஆகுது. இதுதான் டைம் டேக்கன். ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 42 ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து 5/7x. 5/7x வந்தது ஆக்சுவல் ஸ்பீடு வந்து விட 5/7x ஸ்பீட்ல போனா 5/7 மடங்கு ஸ்பீட்ல போனா 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அடையுதுன்னு தான் போட்டிருந்தான். அப்போ டைம் டேக்கன் வந்து 126 டிவைடட் பை 75. அப்ப இங்க ஆக்சுவலா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அப்ப எக்ஸோட வேல்யூக்கு என்ன ஆகும்? நீட்டா 5/7 இன்ட்டு எக்ஸ் உள்ளது. ஓகேங்களா? அப்ப 42 இன்ட்டு 5/7 வந்து 7/x ஆயிரும். இன்ட்டு 126/75ங்கிறது 75 டிவைடட் பை 126 மாறிடும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகேவா? இது எப்படி மாறுனா 42 இன்ட்டு 75 இன்ட்டு 7 டிவைடட் பை 5 இன்ட்டு 126. அதைத்தான் நான் முன்னாடி அப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? அது அப்படியே இந்த பக்கம் வந்தா ரிவர்ஸ்ல எப்படி வருங்கிறது. ஓகேவா? நல்லா இந்த ஸ்டெப் வேணா பார்த்துக்கோங்க ஒரு டைம். 42 இன்ட்டு 7/5 இன்ட்டு 75/126ங்கிறதா 42 இன்ட்டு 75 இன்ட்டு 7 டிவைடட் பை 5 இன்ட்டு 126. ஓகேங்களா? இதுல சால்வ் பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷன் சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 35 கிலோமீட்டருங்கிறது வரும். சரிங்களா? இந்த சம் கீழே இருக்கிறது ஈஸியா போட்டுருவீங்க. ஓகேவா? நீங்க ஒண்ணு இந்த சம்ல வந்து என்ன பண்ணணும்னா நார்மல் ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுட்டு 5/7 ஸ்பீட்ல போகுதுன்னா அதைத்தான் ஸ்பீடா. அப்ப 5/7 ஸ்பீட்ல போகுது. ஓகேவா? அப்ப 5/7 இன்ட்டு எக்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் 42 கிலோமீட்டர். இதுவும் தெரிஞ்சிடும். அப்ப டைம் வந்துதான் 1 hour 40 minute 48 செகண்டை நம்ம அவரா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் போட முடியும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். 42 ஈக்குவல் டு 5/7x இன்ட்டு 126 டிவைடட் பை 75. இதுல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 35 கிலோமீட்டர்னு வரும். இந்த சம் ரிப்பீட் பண்ணுங்களா இல்ல நெக்ஸ்ட் சம் போலாங்களா?
இன்னொரு டைம் வேணா பாருங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 42 கிலோமீட்டர், டைம் டேக் ஸ்பீடு வந்து 5/7x. இங்க டைமை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்றோம். டைமை கன்வெர்ட் பண்றது 48/16 போட்டோம்னா செகண்டை மினிட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி 204/5 எதுக்கு போட்டோம்னா ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு. கன்வெர்ட் பண்ணி டைம் வந்து 126/75 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. டிஸ்டன்ஸ் வந்து 42 கிலோமீட்டர், ஸ்பீடு வந்து 5/7x, டைம் வந்து 126/75. எல்லாமே ஃப்ராக்ஷன் தான் இது. ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 35 வரும். இது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணி அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கறத சம்ம இந்த சம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஓகே. இப்போ இதுல இந்த சம்ல என்ன? ராபர்ட் டிராவலிங் ஆன் ஹிஸ் சைக்கிள் has calculated to reach point A at 2 p.m. if he travels at 10 km per hour. ஓகேவா? அதாவது ராபர்ட்ங்கிறவர் வந்து சைக்கிள்ல போறாரு. ஓகேங்களா? அவர் வந்து எவ்வளவு டிராவல் பண்றாரு? 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனா அவர் வந்து 2 மணிக்கு ரீச் ஆயிருவாரு. ஓகேவா? இதே அவர் வந்து 15 கிலோமீட்டர் வேகத்துல போனா 12 மணிக்கு ரீச் ஆயிருவாரு. ஓகேவா? இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரில, ஸ்டார்டிங் டைம் எவ்வளோன்னு தெரில. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ரீச் ஆகிற டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் 10 கிலோமீட்டர் வேகத்துல போனா 2 மணிக்கு போவாரு. இதே வந்து அவர் 15 கிலோமீட்டர் வேகத்துல போனா 12 மணிக்கே போயிடுவாரு. ஓகேவா? 1 மணிக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டிவைடட் பை பண்ணி 10 + 15 டிவைடட் பை 2ன்னு ஆவரேஜ் எல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? இது ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டா வரும். சரிங்களா? இப்ப இங்க கொடுத்துருக்கிறது படி இல்ல டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஓகே. என்ன கொடுத்துருக்கான்? டைம் கொடுத்துருக்கான். டைம் வந்து எவ்வளோ? டைம் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. எவ்வளோ ரீச் ஆகிற டைம் தான் கொடுத்துருக்குறான். பட் ஆனால் டைம் வந்து ஒரு டைம் தெரியும். என்னன்னா ஒன்று வந்து 2 மணிக்கு போவான் 2 AM, இன்னொன்று வந்து 12 மணிக்கு போவான். சரி 2 PM, இன்னொன்று வந்து 12 AM. அப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான டைம் தெரியும் 2 hours. இந்த டைம் வேணா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிறதுக்கும் செகண்ட் ரீச் ஆகிறதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 மணி நேரங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிறதுக்கும் செகண்ட் ரீச் ஆகிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 hours தெரியும். அப்போ நம்ம இதைத்தான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் டிவைடட் பை 10 கிலோமீட்டர் வேகம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 15 டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு 2. இது எப்படி போட்டான்னு தெரியுதுங்களா? நம்மளுக்கு டைம் வந்து ஸ்டார்டிங் டைம் தெரியாது. சப்போஸ் அவர் 8 மணிக்கு கிளம்புறாரு அப்படின்னா 2 மணிக்கு ரீச் ஆகிறாருன்னா ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஸ்டார்டிங் டைம் கொடுக்கல, ரீச்சிங் டைம் தான் கொடுக்குறான். 2 ரீச்சிங் டைமுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 மணி நேரம். அப்ப நம்ம அதை வச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்ப டைம் டேக்கன் 1 வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப x/10 மைனஸ் x/15 ஈக்குவல் டு 2. ஓகேவா? இது சிம்பிளா சால்வ் பண்ணீங்கன்னா எல்சிஎம் வந்து என்ன வரும்? 30 வரும். அப்ப 3x மைனஸ் 2x ஈக்குவல் டு டிவைடட் பை 30 அங்க போனா 60 ஆயிரும். அப்ப x ஈக்குவல் டு 60. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டருங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இந்த டிஃபரன்ஸை வச்சு. ஓகேவா? ஆனா ஸ்டார்டிங் டைம் தெரியாது. ஓகேவா? ஸ்டார்டிங் டைம் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? டைம் கால்குலேட் பண்ணணும். டைம் வந்து ராபர்ட் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல 60 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர் வேகத்துல போனா எவ்வளவு நேரத்துல வர்றாரு? 5 ஹவர்ஸ்ல அடிவாரு. அப்ப 5 ஹவர்ஸ்னா அவர் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? சரி 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ். அவர் வந்து எத்தனை மணிக்கு போறாரு? 2 PM தான் ரீச் ஆகுறாரு. அப்ப 2 PM இருந்து 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா 8 AM. இன்னொன்னுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 60 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. 60 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேகத்துல போனா 4 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணலாம். அப்ப 4 ஹவர்ஸ் ரீச் பண்ணா 12 PM. அப்ப அவரு 8 மணிக்கு கிளம்புனா அதே 8
ஏஎம் வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்ப டைம் வந்து 8 மணிக்கு கிளம்புறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அவர் இங்க என்ன சொல்லியிருக்கிறான், 1 o'clock 1 PM போகணும்னா டைம் டேக்கன் எவ்வளோ, 5 hours. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கிறான், ஸ்பீடு கேட்டிருக்கிறான். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 60, டைம் வந்து 5 ஈக்குவல் டு 12 km/h. நம்ம ஆன்சர் போட்டிருந்தா 10 + 12 15 divided by 2 போட்டா 12.5 வரும். 12.5ங்கிற ஆன்சரும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த சம் புரியுதுங்களா? அதாவது சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணட்டுமா? ராபர்ட்ங்கிற வந்து அவர் சைக்கிள்ல போறாரு. அவர் வந்து 2 மணிக்கு போயிடுவாரு 10 கிலோமீட்டர் வேகத்துல போனா, 12 மணிக்கு போயிடுவாரு 15 கிலோமீட்டர் வேகத்துல போனா, 1 மணிக்கு போகணும்னா எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு கேட்கறான். சரிங்களா? இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியாது, ஸ்டார்டிங் டைம் தெரியாது. ஸ்டார்டிங் டைம் தெரிஞ்சா டோட்டல் அவர் கன்வெர்ட் பண்ணி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு உடனே போட்டுடலாம். அப்ப நம்மளுக்கு வந்து இங்க என்ன தெரியும், ஒருத்த வந்து 2 மணிக்கு போறான், ஒருத்த 12 மணிக்கு போறான். அது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 2 hours. அப்ப 2 hours எப்படி வரும், டிஸ்டன்ஸ் வந்து அதாவது டைமை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து T1 minus T2 equal to T2. T1 என்ன, T1 equal to distance 1 divided by speed. அப்ப distance 1 நம்ம காமனா டிஸ்டன்ஸ் வந்து x ன்னு வச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேர்த்தோட டிஸ்டன்ஸும் சேம் தான், அதனால x ன்னு வச்சிருக்கிறோம். அப்ப x/10 minus x/15 equal to 2. இந்த x/10 ஏன் வருதுன்னு தெரியுதுங்களா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு மைனஸ் செகண்ட் ஒன்னோட டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு 2 hours. ஓகேங்களா? இங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா 60, அப்ப 60 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். 60 கிலோமீட்டர் வச்சு டைமை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப 10 கிலோமீட்டர் வேகத்துலனா 6 மணி நேரத்துல போவாரு. அப்ப 6 மணி நேரம் என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் டைம் 8 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு ரீச் ஆகிறான். செகண்ட் டே 8 மணிக்கு கிளம்பி 12 மணி. இப்ப 8 மணிக்கு கிளம்பி 1 o'clock ரீச் ஆனா ஸ்பீட் என்ன கேட்கறான். அப்ப டைம் வந்து 5 hours. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் டிஸ்டன்ஸ் வந்து 60, டைம் வந்து 5ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா அவன் 8 மணிக்கு கிளம்புனாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சதுனால வந்தது. ஓகேங்களா? அவர் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு அதை வச்சு டைம் எந்த மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதுக்கப்புறம் 1 o'clockனா டோட்டல் டைம் டியூரேஷனை கண்டுபிடிச்சு டிஸ்டன்ஸ் பை டைம் போடுறோம். புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். மறுபடியும் குழப்பமா இருந்தா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஏன் போட்டோம்னா மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன்ல வரதாவும் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கிறதாவும் கேட்கறதுனால இந்த மாதிரி சம்ம நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா உண்மையாலுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. அதை வந்து நம்ம மாத்தி மாத்தி போடுறோம். நம்ம கொடுத்துருக்கிற சம்ல எப்படி வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறது தெரியணும். ரெகுலரா ஒரே மார்க் கொஸ்டின் தான் கேட்க போறோம். அதனால நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்றோம். அதனால ரிப்பீட்டா ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும். சரிங்களா? இனி வர சம்லாம் கொஞ்சம் சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொரு 6 சம் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய் இஸ் 3 years. ஓகேங்களா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 boys is 25 years. அப்ப டோட்டல் ஏஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கும், 3 × 25 ஈக்குவல் டு 3 பேர்த்தோட டோட்டல் ஏஜ் 75 years. ஓகேங்களா? ரேஷியோ 3:5:7. அப்ப டோட்டலா 3 + 5 8 15, டோட்டலா 15. ஓகேவா? 15. ஓகேவா? இதுல வந்து 75 divided by 5 வந்து போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதாவது ஒரு பங்கு. ஓகேவா? அப்போ ஒரு பங்கு 5. அப்ப 3 × 5 15 ஈஸ்ட் 5 25 ஈஸ்ட் 7 × 5 35. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா டோட்டல் ஏஜ் வந்து 75ங்கிறது வரும். 15 + 25 40, 40 + 35 75. என்ன கேட்கறான், ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட். ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட் வந்து 15, ஏஜ் ஆஃப் த மிடில் வந்து 25, ஏஜ் ஆஃப் தி எல்டஸ்ட் 35. குயிக்கா சால்வ் பண்ற சம். சரிங்களா? நம்மளுக்கு சில சம் குயிக்கா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், சில சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேத்ஸ் டோட்டலா 10 சம்மா 10 சம்னா 10 நிமிஷம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இந்த சம்முக்கு எவ்வளவு ஆகும், குயிக்கா நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அப்ப இந்த மாதிரி சம்ல குயிக்கா இந்த எடுக்கிற டைமை கொஞ்சம் டஃபா இருக்கிற டைம்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடு. ஆவரேஜ் சம்ல வர்றது. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 boys 25 yearsனா டோட்டல் ஏஜ் 75 years. ஏஜ் ரேஷியோ 3:5:7னா என்ன அர்த்தம்னா
அதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அது டோட்டலா எடுத்துக்கிறோம். டோட்டலா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணோம்னா வர்றது 15. அதை டோட்டல் ஏஜில் டிவைட் பண்ணா 5 வரும். அப்ப 3 × 5 ஏன் போறோம்னா அதை இப்போ இந்த 15:25:35 தான் அவன் 3:5:7, அதாவது 5 எல்லாத்தையும் டிவைட் பண்ணலாம் இல்லையா? அதனால 3 5 5 25 7 35 பண்ணி வச்சிருக்கான். நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? 15:25:35 இதுல வந்து யங்கஸ்ட்னு கேட்டிருக்கோம். இந்த சம்ல ஆன்சர் வந்து 15, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? நெக்ஸ்ட் சம் வந்து இந்த சம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் வந்து 50. அப்ப 11 ரிசல்ட்ஸோட டோட்டல் வந்து 550. ஓகே, டோட்டலா 11 இருக்கு. ஓகேவா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 வந்து 49. அப்ப 6 × 49 டோட்டல். ஓகேங்களா? அப்ப 294. செகண்ட் 6 வந்து 6 × 52, இது வந்து 312. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றான், டோட்டலா 11 ரிசல்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 6ம் லாஸ்ட் 6ம் தெரியும். அப்ப அந்த இந்த அதாவது சென்டர்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், 11னா சென்டர்ல இருக்கிறதா வந்து ஆவரேஜ். ஓகேவா? ஆடா இருந்தா சென்டர்ல இருக்கிறது, ஈவனா இருந்தா சென்டர்ல இருக்கிற ரெண்டையும் டிவைடட் பண்ணி பை 2 போட்டா ஆவரேஜ் வந்துருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆட் நம்பரா இருந்தா சப்போஸ் வந்து 1, 2, 3 இதனோட ஆவரேஜ் வந்து 2. ஏன்னா டோட்டலா சம் பண்ணி பாக்குறோம். 1, 2, 3 நம்பரு, சென்ட்ரல் இருக்கிறது வந்து ஆவரேஜ். இதே 1, 2, 3, 4 அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிற இது வந்து ஈவன் நம்பரு, சென்ட்ரல் இருக்கிற நம்பரை டிவைடட் பை பண்ணி 2 போட்டா வந்துடும். அப்ப 2.5 தான் ஆவரேஜ். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதே மாதிரிதான். அப்ப என்ன அர்த்தம், இந்த நடுவுல இருக்கிற 6ங்கிறது வந்து இதுலயும் ஆட் ஆயிருக்கு, இதுலயும் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுலயும் இந்த சம்லயும் ஆட் ஆயிருக்கு, இதுலயும் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்னா 294 பிளஸ் ஓகேங்களா 312 மைனஸ் 550 ஈக்குவல் டு ஆன்சர். அவ்வளவுதான். அதாவது ஆவரேஜ் ஏஜ் அந்த சென்டர் நம்பர் வந்து இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு. அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? வர ஆன்சரை மைனஸ் பண்ணோம்னா, ஏன்னா ஆவரேஜ் சேமா தான் ரிசல்ட் வரப்போகுது, அதனால ரெண்டையும் மைனஸ் பண்ணா வர ஏஜ் வந்து ஆன்சர் வந்து ஆவரேஜ். ஓகேவா? இதே சப்போஸ் 12 ரிசல்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சம் கேட்க போறது இல்ல. 11 ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இதே ஃபர்ஸ்ட் 6 லாஸ்ட் 6ன்னு சொல்றான். அப்ப அந்த 6th நம்பருங்கிறது ரெண்டுலயுமே இருக்கு, அதனால ரெண்டையும் பிளஸ் பண்ணி டோட்டல் ஆவரேஜோட மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த சம் ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ்ல பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அதனால ரிப்பீட் பண்ணியிருக்கு. ஓகே, இனியெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளான சம்மு, வேற சர்க்கிள்ல நம்ம சர்க்கிள்ல மாத்தி கேட்டது. ஓகேவா? இப்போ இது வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இது வந்து ரீசனிங்லயும் வரும், இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஒரு 5 சம் இப்படியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 1, 6, 15 ஒரு நம்பர் மிஸ்ஸிங்கு 45, 66, 91. இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ஒரு சம்மு, இது மிஸ்ஸிங் நம்பரு. இந்த சம்ல எப்படி கொடுத்துருக்கான், எப்படி போட்டாலும் இந்த மெத்தட் எப்படி கொடுத்துருக்கான்னா 1 × 1 ஓகேங்களா? அதாவது எப்படி கொடுத்துருக்கான்னா இந்த மாதிரி மெத்தட்ல இதை கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சேம் 1, 2, 3, 4ங்கிறது, ரெண்டாவது மல்டிப்ளை பண்றது ஆட் நம்பரா மல்டிப்ளை பண்ணிட்டு வந்திருக்கான். அதாவது 1 × 1 1, 2 × 3 6, 3 × 5 15, 4 × 7 28. ஆன்சர் வந்து 28. ஓகேங்களா? 5 × 7
5 into 9 45, 6 into 11 66, 7 into 13 91. இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னென்ன மாதிரி மெத்தட்ல எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு வரும். இதே ஈவன் இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர்ல வரலாம், இல்ல இந்த நம்பர் வந்து ஆட் நம்பர்ல இதுலயே ஜம்ப் ஆயிட்டு போகலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் மாறலாம். இந்த மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த டைம்ல நீங்க மல்டிபிள் சாய்ஸஸ் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். மிஸ்ஸிங் இப்படித்தான் கேட்பான்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதனால இந்த சம்ல இது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா, மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். இந்த மாதிரி சாய்ஸும் வரலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியுமே ஒழிய இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறீங்க, மிஸ்ஸிங் நம்பர் என்ன கான்செப்ட் வேணாலும் எடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இதுல வந்து 5 பிளஸ் பண்ணி 10 மைனஸ் பண்ணிட்டு வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு வரும். இந்த சம் வந்து இந்த மெத்தட்ல காமிச்சிருக்கான், இந்த மாதிரியும் கேட்கலாங்கிறதுக்காக. ஓகேங்களா, அடுத்தது இந்த சம்மு. சரிங்களா, இது ஈஸி தான். ஓகேவா, ஈஸினா இது எப்படின்னா நமக்கு நார்மலா எப்படி கேட்பான், 11 ஸ்கொயரு, 12 ஸ்கொயரு, 13 ஸ்கொயரு அந்த மாதிரி கேட்பாங்க. இது எப்படி கேட்டிருக்கான்னா 11 into 12, 12 into 13, 13 into 14, 14 into 15, 15 into 16, 16 into 17 இப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 11 11 பண்றதுக்கு ஒவ்வொரு நம்பரா பிளஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது 11 12 12 13 13 14 14 15 15 16. ஓகேங்களா, இந்த சம்முக்கு வந்து 182 வந்து ஆன்சர். அதாவது 13 into 14 இந்த மாதிரி மெத்தட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நார்மலா நம்ம 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அப்படி பார்த்ததுக்கும் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 11 12 12 13 13 14 உங்களுக்கு 16/16 வரைக்கும் டக்குன்னு தெரிஞ்சுனா மட்டும்தான் 156னா எதுன்னு வருதுன்னு நம்ம டக்குன்னு கட் பண்ணி இமேஜின் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மல்டிப்ளை டேபிள் வந்து தெரிஞ்சுனா மட்டும்தான் மேக்ஸ் குயிக்காக போட முடியும். ஓகேங்களா, அதனால 16 into 16 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளூயன்ட் 20 into 20 ஃப்ளூயண்டா வரணும். ஓரளவுக்கு குயிக்கா இன்னும் குயிக்கா சால்வ் பண்ண. ஏன்னா முதல்ல 16 இருக்கும், அப்பெல்லாம் 16 17 18 19 சம்லாம் நிறைய கேட்கறாங்க. 17 into 17 289 சம்ஸ் எல்லாம் நிறைய வருது. சரிங்களா, இந்த மிஸ்ஸிங் லெட்டர் ஃபார்முலா மெத்தட் வந்து இது. ஓகேங்களா, அடுத்தது ரீசனிங்ல இது. ஓகேங்களா, இது எப்படி கேட்டிருக்கான்னா சரிங்களா, பிகேஎஸ் டிஜேடி எஃப்ஐயூ ஹெச்ஹெச்வி. ஓகேங்களா, என்ன சம்பந்தம்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி 3 லெட்டர் சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்து வரணும். அப்ப பி டி எஃப் இருக்கு, அப்ப என்னன்னா ஒவ்வொரு லெட்டரா மிஸ் ஆகி வந்திருக்கு. அப்ப ஏ பி, சியை விட்டுட்டு டி, அடுத்து இயை விட்டுட்டு எஃப், அப்ப இஎஃப், ஹெச்சை விட்டுட்டு என்ன வரும் ஹெச்ஐஜே, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே வரும். நீங்க உடனே என்ன பண்ணா ஆன்சர்ல ஜே இருக்கிறத ஒரே ஒரு ஜே தான் இருக்குன்னா டக்குன்னு 4 ஆன்சர்ல ஜே மார்க் பண்ணிட்டு போயிடணும். அடுத்ததெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஓகேங்களா, இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ல மட்டும் இந்த ஆல்பபெட்ல நீ இப்ப இந்த ஜேல வந்து சப்போஸ் மேக்சிமம் வந்து 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த 2ல 1 வருங்கிறத நீங்க குயிக்கா பண்ணிக்கணும். ஓகேங்களா, குயிக்கா சால்வ் பண்ண குயிக்கா வேணா கொஞ்சம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது கேஜேஐஹெச்னு வருது. இது பாத்தீங்க எப்படி வந்திருக்குன்னா ரிவர்ஸ்ல வந்திருக்கு. நல்லா பாருங்க, ஹெச்ஐஜேகே லாஸ்ட் ஒன்ன பாருங்க, ஹெச் அடுத்து ஐஏ அடுத்து ஜே அடுத்து கே ரிவர்ஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா, கேஜேஐஹெச். இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல இன்னொன்னு என்ன சம்ஸ்ல ஏ டு ஜெட்டும் தெரியணும், நம்ம ஜெட் டு ஏவும் தெரியணும். அப்பதான் இது ரிவர்ஸ்ல வந்திருக்குதான்னு தெரியும். ஓகேங்களா, கேஜேஐஹெச் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல வந்திருக்குன்னு தெரியணும். அப்ப அடுத்து வரப்போகுது ஏஜி ஜிஹெச்ஐஜேகே, அதாவது சென்டர் பாருங்க ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல போயிருக்கு, செகண்ட் ரிவர்ஸ்ல வந்திருக்கு, தேர்ட் எப்படி வந்திருக்கு எஸ்டியூவி லைனா வருது, எஸ்டியூவிடபிள்யூ இது ஆன்சர். ஜேஜிடபிள்யூ தான் ஆன்சர். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜேன்னு கண்டுபிடிச்சிடும் குயிக்கா. சப்போஸ் ஆன்சர்ல ஒரே ஜே தான் வந்திருக்குன்னா குயிக்கா மார்க் பண்ணுங்க. சப்போஸ் நன் ஆஃப் தீஸ் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, சப்போஸ் நன் ஆஃப் தீஸ் வந்துச்சுன்னா, ஏன்னா நன் ஆஃப் தீஸ் ஆன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நன் ஆஃப் தீஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நன் ஆஃப் தீஸ் வந்துச்சுன்னா நீங்க ஜே வந்துச்சுன்னா
கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போய்தான் ஆகணும். சப்போஸ் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஜே தான் இருக்குன்னா டக்குன்னு மார்க் பண்ணிருங்க. செகண்டை நீங்க பார்க்கவே வேண்டாம், கண்டிப்பா ஆன்சர் அதுதான் வரப்போகுது. ஓகேவா? டைம் இருந்தா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு சென்ட்ரல் லெட்டர். தேர்ட் ஒன் வந்து லைனா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி வந்திருக்கு? ஒரு லெட்டர் கேப் விட்டு வந்திருக்கு ஃபார்வர்ட்ல. செகண்ட் லெட்டர் ரிவர்ஸ்ல சிங்கிளா தான் வந்திருக்கு. இதே வந்து 2 லெட்டர் கூட ரிவர்ஸ்லாம் வரும். கே எல் கூட வந்துக்கலாம், ஒரு 2 ரிவர்ஸ்ல கூட வந்துக்கலாம். ஓகேவா? ஒரு சேம் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. நல்லா பாருங்க, XYZ நடுவுல இல்ல. ஓகேங்களா? QRST அது இல்ல, TUV இல்ல, UVW இல்ல. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் மிஸ் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் வந்தா என்ன வரும்? PUN வரும். ஓகேவா? MNOPQRST. ஓகேங்களா? நடுவில் ஒரு லெட்டர் கேப் வந்துருச்சா? அப்ப ஆன்சர் வந்து PN. ஓகேங்களா? இது வந்து ரிவர்ஸ்லயே வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரிவர்ஸ்லயே வந்திருக்கு. ஆன்சர் வந்து PN. ரிவர்ஸ்ல 2 லெட்டர் ஜம்ப் பண்ணி வருது. இதே 3 லெட்டர் 4 லெட்டர் எப்படி வேணாலும் வரலாம் ரிவர்ஸ்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் ரிவர்ஸ் சம்ஸ் அதிகமாக வரக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஃபைனல் சம்மு. ஓகேங்களா? சரிங்களா? மெத்தட் இருக்கான். 2 to 5 வந்து 10, தேர்ட் ஆன்சர் 10 50. அதனோட தேர்டு சம்ல ஃபோர்த்து. 10 into 50 வந்து 500. அப்ப ஆன்சர் வந்து 50 into 500. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்லயும் வரலாம், ஃபார்வர்ட்லயும் வரலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்த கொஞ்சம் சம்ஸ் ஒரு 2 கொஸ்டின்ல இருந்து கம்பைல் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு சஜஷன் கேட்கறேன், நம்ம டாபிக்கா போலாமா இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமா? உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா ஆல்ரெடி எல்லா டாபிக்கும் கவர்ஸ் பண்ணிட்டோம். டிஸ்கஸ் பண்ணுங்க சுரேஷ். டாபிக் எல்லாம் வேண்டாம், உங்க பழைய சிலபஸ் பார்க்கட்டும். அதான் சார், அதனாலதான் சரி, ஏன்னா ஒரே மாதிரி இருக்குங்கிறனாலதான் நான் இந்த மாதிரி எடுத்தேன் சார் இன்னைக்கு. சரி, you are the only person you are going to take. அதனால நீங்க எல்லாத்தையும் வந்து இனிமே நீங்க क्वेश्चन பாணியிலே எடுங்க, இதே மாதிரி எடுங்க. நல்லா இருந்தது இன்னைக்கு. ஓகே ஓகே சார், ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. நான் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன் நான். அதுல நல்லா இருக்கு. ஓகே சார், என்ன நண்பர்களே, நல்லா இருந்துங்களா? எல்லாருக்கும் ஒரு இதே மாதிரி क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். நல்லா இருக்கு சார். வெரி குட், வெரி குட். உங்களுடைய ஒபினியன் தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன் நான். ஓகே, थैंक यू சார். Thank you சுரேஷ், thank you very much. Thank you sir, thank you. இன்னைக்கு கிளாஸ்ல கலந்துட்டு அத்தனை பேருக்கு நன்றி. பெரும்பாலும் அடுத்த திங்கள் செவ்வாயில திருப்பி சுரேஷ் மீண்டும் வருவாரு. நாளைக்கு வந்து சுலைக்கா மேம் வருவாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி. Thank you very much. Thank you all. Thank you. சுரேஷ், ரொம்ப நன்றி சுரேஷ். சார் thank you சார். Thank you சுரேஷ். நாளைக்கு பார்க்கலாம் சுரேஷ். நாளைக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். Thank you sir. Thank you everybody. Thank you. Thank you. Thank you sir.